விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். மகாபாரதத்தில் கண்ணபரந்தாமனின் முகார விந்தத்திலிருந்து தானாகவே வெளியில் வந்த கீதையில் அறம், பொருள், இன்பம் எனும் அமுத ஊற்று கைலைநாதனின் சிரசில் இருந்து இறங்கி வரும் கங்கையைப் போல் அது ஆழ்கடலில் உள்ள ஆளிலை கமலநாதனை நோக்கிச் செல்லும் போது அதில் மூழ்கி எழுந்து பிறவிதோறும் கர்ம வினையை சேர்க்கின்ற மானிட ஆன்மாக்கள் கீதா, கோவிந்தா, கங்கா, காயத்ரி என காகாரத்தை உச்சரித்து மனதில் நிலைபெறச் செய்தால் கங்கை கடலில் சங்கமிப்பது போல் மானிட வாழ்வில் வழிதவறி அலையும் ஆன்மாக்கள் நல்ல பிள்ளைகளை ஈன்று மறுபிறப்பு இன்றி கரையேறலாம். ஒரு மனிதனுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் மகாபாரத இதிகாசத்தில் ஒவ்வொரு துடிப்பிலும் ஒரு கதை இருக்கின்றது. ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒரு முன்கதையும் ஒரு பின்கதையும் கண்டிப்பாக இருக்கிறது. நுனிப்புள் மேய்வதைப் போல் படித்துவிட்டு தர்க்கவாதம் செய்ய எண்ணும் நன்மக்கள் விடையறிந்து கொண்டால் முக்தியின் பாதையில் செல்லாவிட்டாலும் பக்தியுடன் பிணியின்றி துன்பம் நீங்கி நலமுடன் வாழ முடியும். மகாபாரதம் என்று ஒன்று நடந்ததா இல்லையா? அப்படி நடந்து இருந்தால் எங்கே சான்று? கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? அப்படியானால் அவர் எங்கே என்று கேட்கும் பக்தர்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன். மகாபாரதத்தில் இருக்கும் 8800 கடின பதங்கள் அமைத்து முடிச்சுக்களாக சுலோகங்களை வியாச பகவான் விநாயகரிடம் கூறியுள்ளதை நன்கு கவனித்து படித்தால் அவைகளில் விடை விளக்கமாக கிடைக்கும். 60 லட்சம் கிரந்தங்களை பாடிய வியாசர் 30 லட்சம் கிரந்தங்களை ஏன் தேவ உலகிற்கு கொடுத்தார்? 15 லட்சம் கிரந்தங்களை பிதிர் உலகில் ஏன் நின்றன? 14 லட்சம் கிரந்தங்கள் அசுர யட்ச உலகங்களில் ஏன் நின்றன? 1 லட்சம் கிரந்தங்கள் மட்டுமே பூவுலகில் ஏன் நிற்கின்றன? இதற்கான காரணம் யாது? இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் தனது தாய், தந்தை, பாட்டன், பாட்டி என்று 3 தலைமுறையினரை சொல்லவே யோசிக்கும்போது அவர்களின் முன்னோர்கள்தான் குலதெய்வம் என்று கூறினால் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க துவாபர யுகத்தில் இது நடந்தது என்று சான்றுகளை காட்டினால் மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எவ்வாறு நம்புவது? மனிதனால் கல்லை மண்ணாக்க முடியும், மண்ணை கூட கல்லாக்க முயற்சிக்கலாம். ஆனால் கல்லையும் மண்ணையும் உருவாக்க முடியுமா? இறைவன் படைத்ததை இடித்து மாற்றி வைக்க தெரிந்த மனிதனுக்கு தன்னை மட்டும் மாற்றிக்கொள்ள தெரிவது இல்லையே, ஏன்? மனிதன் முதலில் சுவாசிக்கின்றான், பசிக்கின்ற காரணத்தால் புசிக்கின்றான். அப்படியானால் பசிக்கு உருவம் எங்கே? மனிதன் எதையோ வாசிக்கின்றான், அதன் மூலம் அவனுக்கு அறிவு விரிவு அடைகிறது. அதை வைத்து புதிய புதிய அனுபவத்தை பெறுகிறான். ஆனால் அந்த அனுபவத்திற்கு உருவம் எங்கே? கண்ணில் காணுகின்றவற்றை எல்லாம் நேசிக்கின்றான் என்றால் அந்த நேசத்திற்கு உருவம் எங்கே? மனிதன் நிறைய யோசித்து பல காரியங்களை செய்கின்றான். அந்த சிந்தனைக்கும் யோசனைக்கும் உருவம் எங்கே? இவை அனைத்தையும் நானே யோசித்து முடிவு செய்தேன், அதற்கு சான்றும் நானே என்று கூறினால் உன்னை படைத்தது யார்? என்னை படைத்தது எனது தாய், தந்தை என்றால் உனது தாயும் தந்தையும் மூதாதையர்களையும் படைத்தது யார்? மனிதன் உண்ண உணவு, படுக்க இடம், குடிக்க நீர், உண்டதும் குடித்ததும் செரிக்க உடலில் உஷ்ணம், சுவாசிக்க பிராணன், இவைகளையெல்லாம் யாருடைய மூதாதையர்கள் படைத்தனர்? அவ்வாறு அவர்கள் படைத்து இருந்தால் ஏன் இவ்வுலகை வெற்றி சென்றனர்? அப்படி சென்றவர்கள் எங்கே? உண்டு என்று நினைத்தால் எல்லாமே உண்டு, இல்லை என்று நினைத்தால்
அவனுக்கு அவனே இல்லை. நம்பிக்கையின் மறுசொல் கடவுள். மனித உடலில் உள்ளிருந்து கடந்து செல்வதும் வருவதுமாக இருக்கிறது. வாசமிக்க மலர்கள் உண்டு சுவாசிக்கின்ற உயிர்கள் எல்லாம் நேசிக்கின்ற இறைவன் தன்னை யாசிக்கின்ற மனம்தனிலே யோசிக்கின்ற பொருள் ஒன்று, அது பிணி மூப்பு மரணத்தை வென்று வாழும் காலம் வருமா என்று கேட்பதுதான் அல்லவா? மனிதன் கேட்கும் முன்னே கொடுப்பதுதானே படைத்தவன் பண்பு. முன்னமே கொடுத்து விட்டேன், தேடவும் வேண்டாம் ஓடவும் வேண்டாம், அனைத்தும் இப்பூமியிலேயே கொட்டி கிடக்கிறது, அவற்றை இனம் கண்டு எடுத்துக்கொள் என்று நகைமுகம் காட்டுகிறார் இறைவன். ஏன் இந்த விளக்கம்? மகாபாரதத்தை பக்தியுடன் கேட்பதும் படிப்பதும் இப்பிறப்பு மட்டுமல்ல, மறுபிறப்பிலும் நன்மை உண்டாக்கும் என்பதற்குத்தான். இனி முதல் நாள் போரின் நிகழ்வுகளை அறிந்து கொள்ளுவோமா? தர்மர் வில்லையும் பிற ஆயுதங்களையும் கவசத்தையும் கலட்டி தேரில் வைத்துவிட்டு தேரை விட்டு இறங்கி கைகளை குவித்தபடியே மௌனமாக பிதாமகரை நோக்கிச் சென்றார். இதை கண்ட துரியோதனன், பிதாமகரே, தர்மன் பயந்து விட்டான், போருக்கு முன்னே சரணடைய வருகிறான் என்றார். பீஷ்மர், துரியோதனா, தர்மனை அவ்வாறு தவறாக எண்ணாதே, அமைதியுடன் இரு என்றார். தர்மர் பீஷ்மரின் தேர் அருகே செல்லவே அவர் தேரை விட்டு இறங்கி வந்தார். தர்மர் பிதாமகரின் பாதத்தில் விழுந்து வணங்கி, யாராலும் வெல்ல முடியாதவரே, அடியேன் அரச தர்மப்படி போர் புரிய நேர்ந்தது. உம்முடன் போர் புரிய எனக்கு அனுமதி கொடுப்பீரா என்று கேட்டார். தர்மர், குழந்தாய், இவ்வாறு என்னை வணங்கி அனுமதி கேளாதிருந்தால் உனக்கு நான் சாபம் கொடுத்து இருப்பேன். ஆனால் நீ அறம் தவறாதவன், போர் செய், உனக்கு வெற்றி உண்டாக கடவாய் என்றார். தர்மர், பிதாமகரே, தங்களுக்கு பகைவரால் முடிவு எந்த உபாயத்தால் வரும் என்று கூற முடியுமா என்று கேட்டார். எனக்கு மரணம் என் விருப்பப்படிதான் வரும், மீண்டும் என்னிடம் வா, அப்போது கூறுகிறேன் என்றார் பிதாமகர். தர்மர் பீஷ்மரை வலம் வந்து துரோணரை நாடிச் சென்று வணங்கி, குருநாதா, அரச நெறிப்படி போர் புரிய எனக்கு அனுமதி கொடுத்து அருளுங்கள் என்று பாதத்தில் விழுந்தார். துரோணர், தர்மா, நீ என்னிடம் வந்து இப்படி கேட்டிராவிட்டால் உனக்கு தோல்வி உண்டாகுமாறு சபித்து இருப்பேன். குருநந்தனா, பரிபூரணமாக கூறுகிறேன், போர் செய், ஜெயம் உன் பக்கமே என்றார். தர்மர், குருநாதா, அடியேன் வெற்றியடைய விரும்புகின்றேன், தங்களை நாங்கள் எவ்வாறு வெல்லுவது, அதனை கூறி அருளுங்கள் என்றார். துரோணர், தர்மா, தர்மம் எங்கே உள்ளதோ அங்கே கண்ணபிரான் இருப்பார், உங்களோடு அவர் இருக்கிறார், ஆனால் நான் உள்ளவரை உனக்கு வெற்றி கிட்டாது என்றார். அப்படியானால் தங்களை வெல்ல உபாயம் ஏதும் இல்லையா என்றார் தர்மர். துரோணர், என்னை கொல்லுகின்ற பகைவன் எங்கும் இல்லை. நம்பத்தக்க ஒரு மனிதன் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு சொல்லை சொன்னால் நான் வில்லை கீழே வைத்துவிட்டு யோகபலத்தால் உடம்பில் பற்று அற்ற நிலையில் இருப்பேன். அந்த நிலையில் மட்டுமே என்னை கொல்ல முடியும். இல்லையானால் எனக்கு மரணத்தை உண்டாக்க வல்லவன் விண்ணிலும் மண்ணிலும் இல்லை என்றார். தருமர் குருகுல கிருபாச்சாரியாரிடம் சென்று வணங்கி போருக்கு அனுமதி கேட்டார். குலகுரு, தருமா, இப்படி நீ கேட்காவிட்டால் உன்னை சபித்து இருப்பேன். தர்மநந்தனா, எனக்கு மரணம் நேராது, ஆனால் உனக்கு வெற்றி கிட்டுமாறு வாழ்த்துகிறேன் என்றார். தருமர் சல்லியனிடம் சென்று வணங்கினார். அவர் வெற்றி உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார். தர்மர் சல்லியனிடம், கர்ணன் போர் புரியும் போது நீங்கள்தான் தேர் ஓட்டப் போகிறீர்கள். அந்த நிலையில் கர்ணன் ஊக்கத்தை தக்க சமயம் பார்த்து குறைக்க வேண்டும் என்று வேண்டினார். சல்லியன், உனது சித்தப்படியே நடக்கும், சென்று போர் செய் என்று வாழ்த்தினார். தர்மர் தனது தேரில் வந்து ஏறிக்கொண்டு கவசத்தை உடுத்திக்கொண்டு வில் ஈட்டியுடன் போருக்கு ஆயத்தமானார். இரு திறத்தாரும் தங்களது சேனைகளுடன் சிம்மநாதம் முழங்க போர் தொடங்கியது.
புயல் காற்று வீசுவது போல் பானங்களை விண்ணிலே சொரிந்து போரிட்டனர். விண்ணில் நின்று தேவ ரிஷிகளும் சித்த சரணர்களும் தேவ அசுர யுத்தம் போன்று இப்போரை கண்டனர். தந்தை மைந்தன் என்றும் பார்க்கவில்லை, மகன் தந்தை என்றும் பார்க்கவில்லை, சகோதரன் சகோதரனையும் நண்பன் நண்பனையும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டனர். முற்பகல் முழுவதும் கழிந்தது. பனைமரக் கொடியுடைய பீஷ்மர் பாண்டவர் சேனையில் புகுந்தார். கொங்குமரக் கொடியுடைய அபிமன்யு இடைமறித்து பீஷ்மருடைய கொடியை அறுத்து உடன் வந்த சல்லியனையும் கிருதவர்மனையும் கணையால் அடித்தான். பீஷ்மருடைய கொடி அறுபட்டதால் அவர் சினந்து அபிமன்யுவின் கொடியை 3 கணைகளால் அறுத்தார். 1000 அம்புகள் அவன் மீது சொரிந்தார். விராட மன்னனும் அவன் புத்திரனும் அபிமன்யுவுக்கு உதவிக்கு வந்தனர். யானையின் மீது இருந்து போர் புரிந்த உத்தரகுமாரனை சல்லியன் தனது சக்தி ஆயுதத்தால் கொன்றான். இதை கண்ட உத்தரகுமாரன் அண்ணன் சுவேதன் காலதாண்டம் போன்ற சத்தியாயுதத்தால் பீஷ்மரை தாக்க முயற்சித்தான். பீஷ்மர் தனது 17 பானங்களால் அறுத்து எறிந்தார். அது விண்ணிலிருந்து விழும் எரி நட்சத்திரங்கள் போல் பூமியில் சென்று விழுந்தன. இதை கண்ட கௌரவர்கள் ஆனந்த மிகுதியால் ஆர்ப்பரித்தனர். சீற்றம் கொண்ட சிவோதன் தண்டாயுதத்தை எடுத்துக்கொண்டு காலதேவன் போல் வந்தான். இதை தாங்குவது அரிது என்று எண்ணிய பீஷ்மர் தேரை விட்டு குதித்து விட்டார். கதையில் மோதப்பட்ட பீஷ்மருடைய தேர் அப்பளம் போல் நொறுங்கியது. பீஷ்மர் பிரம்மாஸ்திரத்திற்கு நிகரான ஒரு பானத்தை விட்டு சுவேதனை வதம் செய்தார். சுவேதன் பொன்மலை சிகரம் போல் மண்ணில் சாய்ந்தான். அவனுடைய மரணத்தைக் கண்டு பாண்டவ சேனைகள் வருந்தின. கௌரவ சேனைகள் மகிழ்ந்தன. பாண்டவ சேனாதிபதிகளில் ஒருவன் முதல் நாள் போரிலேயே மாண்டதால் அத்துடன் போர் நிறுத்தப்பட்டது. இருதிறத்து சேனைகளும் பாடிவீட்டை சென்று சேர்ந்தன. சஞ்சயன் முதல் நாள் போரை பற்றி தனது ஞான கண் கொண்டு பார்த்ததை திருதராஷ்டிரரிடம் விரிவாக கூறினார். திருதராஷ்டிரன், சஞ்சயா, சுவேதவதம் கேட்டு என் மனம் மகிழ்கின்றது. இருப்பினும் சுவேதன் பரம பராக்கிரமசாலி. அவன் மாண்டதால் அர்ஜுனன் வருந்தியிருப்பான். அர்ஜுனன் உபேந்திரனுக்கும் மகேந்திரனுக்கும் மற்றும் தேவர்களுக்கும் சமமானவன். பாவியான துரியோதனனால் இந்த விபரீதம் நடந்து போகட்டும். அதன் பின் என்ன நடந்தது என்று விரிவாகச் சொல் என்றான். அரசரே, உம்முடைய அநீதி மிக பெரிது. நீர் துரியோதனனை குற்றம் சுமத்துவது தகாது. உமது அறிவுரை வெள்ளம் போன பின் ஆணையிடுவதற்கு சமம். வீடு பற்றி எரியும் போது அவற்றை அணைக்க நீர் வேண்டி தண்ணீருக்காக கிணறு வெட்டுவது போல் உள்ளது என்றான் சஞ்சயன். திருதராஷ்டிரன், சஞ்சயா, என்னால் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு கண்ணில்லாத கபோதி என்றான். அரசர் கோமானே, மன்னவன் தண்டம் என்ற ஒன்றை மேற்கொள்ளாவிடில் உலகத்தில் அறம் நிலை பெறாது, கற்பு நெறி நில்லாது. நாட்டில் சூதுவாது களவு வஞ்சனை தலைவிரித்து ஆடும். மன்னன் தண்டிப்பான் என்று மக்கள் அஞ்சி அறநெறியில் நிற்பார்கள். இதை உணராமல் பிள்ளை பாசத்தால் அறம் நழுவி பாண்டவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்காமல் போனதால் இன்று இந்த நிலை ஏற்பட்டது என்பதை அறிந்தும் அறம் கூறுவதால் வரும் நன்மை என்ன என்று கேட்டான் சஞ்சயன். ஆடி மாதம் முதல் நாள் போர் முடிவுற்றது என்றனர். ஒளிப்பதிவாளர் மகுடேஸ்வரருடன் உங்கள் ராஜா. வணக்கம்.